السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. என்னுடைய மனதை புனிதமானதாக நான் ஆக்கவில்லை. நிச்சயமாக மனம் என்பது பாவத்தை அதிகம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ரப்பு எனக்கு அருள் பாலித்தாலே தவிர. நிச்சயமாக என்னுடைய ரப்பு சிறந்த மன்னிப்பாளனாக கருணையாளனாக இருக்கிறான் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை நிரபராதியாக உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவேன் என்று அவர்கள் முடிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு முன்பு அவர்கள் நிரபராதி, அப்பழுக்கற்றவர், கரைபடியாதவர், ஒரு கண்ணியமானவர் என்கிற விஷயமெல்லாம் உறுதியானதற்கு பின்னால் விடுதலையாக போகிறார்கள். ஏன் அவ்வாறு நிபந்தனையிட்டார்கள்? தாம் ஒரு தூய்மையானவர் என்பது உறுதியானதற்கு பின்னால் தான் நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவேன் என்று ஏன் அவர்கள் கண்டிஷன் பண்ணினார்கள் என்பதற்கான காரணங்களை நேற்று நாம் எடுத்துரைத்தோம். ஆம், மக்கள் மனங்களிலே, மக்கள் பார்வையிலே தாம் ஏதோ குற்றம் இழைத்து விட்டது போன்ற, பாவம் செய்து விட்டது போன்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அந்த நிலையிலேயே நான் சிறைக்கூடத்திலிருந்து வெளியே வந்தால் தம்மை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு மன கஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உண்மையிலே அவர்கள் நிரபராதியா அல்லவா? அது நிரூபணமானால் தானே மக்களுடைய பார்வையும் ஒரு கண்ணியமான பார்வையாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்து விட்டான். பின்னால் நீங்கள் ஒரு நபியாக ஆகப் போகிறீர்கள், நபித்துவ பணிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று அல்லாஹ் வஹி அறிவித்து விட்டான். ஒருவர் நபித்துவ பணிகளை செய்வதாக இருந்தால் அவர் நல்லவராக இருக்க வேண்டும், அவர் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய பேச்சை யாரும் கேட்பார்களா, அவருடைய பேச்சை அலட்சியம் பண்ணிவிட மாட்டார்களா என்கின்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே அந்த தாவத் பணியிலே அவர்கள் ஈடுபட போகிற காரணத்தினால மக்களிடத்திலே தங்களை பற்றிய ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும், ஒரு நல்ல எண்ணம் உண்டாக வேண்டும் என்பதும் அவருடைய ஒரு காரணமாக இருக்குது. நியாயமான காரணமா இல்லையா? ஒருவர் தன்னைத்தானே திருத்தி கொள்ளாத போது எப்படி பிறரை திருத்தி கொள்வார் என்று கேட்பார்களா இல்லையா என்கின்ற கவலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் என்ன செய்தார்கள், அவர்கள் தாங்கள் நிரபராதி என்பது நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலே சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகுவேன் என்று கண்டிஷன் பண்ணினார்கள், நிபந்தனையிட்டார்கள். இந்த ஆயத்து மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? உண்மையிலே என்னை நான் ஒரு புனிதமானவன் என்று சொல்வதற்கு நான் தயாராகவில்லை. காரணம், எல்லோருக்குமே நப்சி என்கின்ற மனம் இருக்கிறது. அந்த மனம் எந்த நேரத்திலையும் தீயதை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. ஒரு பணிவோடு, ஒரு கனிவோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கூட நமக்கு ஒரு போதனையை முன்வைக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனமும் தீயதை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எனவே எவருமே தன்னுடைய மனம் ஒரு புனிதமான மனம் என்று சொல்வதற்கில்லை, நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய ரப்பு அருள் பாலித்தாலே தவிர ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள், அழகான ஒரு வார்த்தை, இல்லாமா ரஹிம ரப்பி. ஒரு மனிதன் உலகத்திலே எங்கு வாழ்ந்தாலும் அவன் தூய்மையானவனாக வாழ முடியும், பரிசுத்தமானவனாக வாழ முடியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குமானால், அல்லாஹ்வுடைய கிருபை இருக்குமானால். அப்படியானால் நான் அந்த பெண் தன்னுடைய இச்சைக்கு என்னை அழைத்த போது என்னை நான் தற்காத்து கொண்டேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ரப்பு தான் காரணம் என்று ரப்பின் பக்கம் அவர்கள் தங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள்.
இது மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு வசனம், அருமை சகோதரர்களே. நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலேயும் ரப்பு வேலை செய்து கொண்டிருக்கிறான். இறைவன் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய மேற்பார்வையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கவன ஈர்ப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய இதயங்களிலே பதிவு செய்கிறார்கள். நிச்சயமாக ரப்பு சிறந்த மன்னிப்பாளனாக இருக்கிறான், கிருபையாளனாக இருக்கிறான் என்று கூறுகிறார். சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே. என்றைக்கும் நாம் நப்சுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் அதிகம் அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நாம் சுபுகளே துவா கேட்டோம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு வ கல்பின் லா வமின் கல்பின் லா யஹ்ஷவு வமின் நஃப்ஸின் லா தஷ்பவு. நிறைவடையாத அந்த நஃப்ஸிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். நஃப்ஸு எப்போதுமே நிறைவடையாது. நஃப்ஸு நஃப்ஸு என்று அலையறான்னு பேசுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. மக்கள் பேசிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் நஃப்ஸு நஃப்ஸு நஃப்ஸுன்னு அலையறாம்பாங்க. அதிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவே செய்திருக்கிறார்கள். இந்த துஆவை நாமும் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு வ மின் கல்பின் லா யஹ்ஷவு வ மின் நஃப்ஸின் லா தஷ்பவு வ மின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறார்கள்? என்றைக்கும் நாம் நப்சுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள், உங்களுடனேயே ஒரு எதிரி இருந்து கொண்டிருக்கிறான். உங்களோடு எப்போதுமே ஒரு எதிரி இருந்து கொண்டிருக்கிறான். அந்த எதிரிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். யார் அந்த எதிரி? நம்முடைய இதயத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நப்சு தான் அந்த எதிரி. இன்றைக்கு நப்சுக்கு கட்டுப்பட்டு போய்த்தானே, பணிந்து போய்த்தானே மக்கள் திசை மாறி வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் பேராசையின் காரணமாக உழன்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமே இல்லையா? தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை விட்டும் அவர்கள் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் என்ன சட்டத்திட்டங்கள், என்ன கட்டுப்பாடுகள், அதில் தான் நமக்கு கண்ணியம் இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து நம்முடைய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஆனால் ஒரு மனிதன் நப்சுக்கு கட்டுப்படாமல் நப்சை தம்முடைய கையிலே வைத்து கொண்டு எவர் கண்ட்ரோலாக வாழ்கின்றாரோ அவருக்கு பின்னாலே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. நம்முடைய மக்கள் உலகம் எல்லா பக்கமும் போகிறார்கள். பிரான்ஸ் போகிறார்கள், கனடா போகிறார்கள், ஜப்பான் போகிறார்கள், ஜெர்மனி போகிறார்கள், அமெரிக்கா, சைனா, எல்லா பிரதேசங்களுக்கும் செல்கிறார்கள். ஆனால் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களா இல்லையா? ஹாங்காங் போகிறார்கள், பேங்காங் போகிறார்கள். அங்கெல்லாம் எவ்வளவு அட்டகாசங்கள், அசிங்கங்கள், அருவருப்பான செயல்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு போவதில்லையே. அப்படியானால் அவர்களுக்கு பின்னால் ரப்பு இருக்கிறான். ரப்புனுடைய அருள் இல்லாமல் ஒரு மனிதன் தம்முடைய நப்சை கட்டுப்படுத்தவே முடியாது. அதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள். மம்மா உபர்ரி நப்சி இந்த நப்சல் அம்மாரத்தும் பிசு. இதிலே ஒரு முக்கியமான விஷயம், என் போன்ற உலமாக்களுக்கு இங்கே நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்லதை செய்வதானால் முதலில் நீங்கள் அதை செய்ய வேண்டும். செய்துவிட்டுத்தான் பிறருக்கு ஏவ வேண்டும். அல்லது நீங்கள் சொன்னீர்களா, அந்த சொன்னதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தீர்கள் என்றால்தான் அது மக்களுடைய இதயங்களை பிடிக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள். தாம் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலே மக்களுக்கு முன்னாலே நாம் எடுத்து சொன்னோம் என்றால்தான் நம்முடைய பேச்சை மக்கள் கேட்பார்கள். அப்படினால் முதலில் நாம் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும், தூய்மையானவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு தூய்மையை போதித்தால்தான் அது மக்களிடத்தில் எடுபடும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் உபதேசம் இருக்கிறது, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் உபதேசம் இருக்கிறது, ஒவ்வொரு தானை தலைவர்களுக்கும் உபதேசம் இருக்கிறது. பெற்றோர் அவர்கள் கையிலே பீடியை பிடித்து கொண்டு, சிகரெட்டை பிடித்து கொண்டு, புகையை விட்டு கொண்டே மகனை பார்த்து அடே புகை பிடிக்காதடா என்று சொன்னால் அவன் புகை பிடிக்காமல் இருப்பானா? பெற்றோர் அவன் குடிபோதையில் இருந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து குடிக்காதப்பா என்று சொன்னால் அவன் குடிக்காமல் இருப்பானா? முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டும். பெற்றோருக்கு உபதேசம் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு உபதேசம் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஐவேளை தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழுக வேண்டும், 27 மடங்கு உனக்கு நன்மை இருக்கிறதப்பா என்று சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் அவர் அவ்வாறு தொழாவிட்டால் அந்த ஆசிரியருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குமா?
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள். நான் வெளியே செல்லுகிறேன், நல்லதை எடுத்து சொல்ல போகிறேன், தீயதை தடுக்கப் போகிறேன். முதல்ல நான் நல்லதை செய்ய வேண்டும், முதல்ல நான் தீயதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும், மக்கள் பார்வையில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் என்னுடைய நபித்துவ பணிகளை செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் கண்டிஷன் பண்ணினார்கள். நான் நிரபராதியாக நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலே நான் வெளியே வருவேன் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை சகோதரிலே, இந்த வசனம் முத்தாய்ப்பான வசனம் 13ஆம் ஜுசுனுடைய ஆரம்ப வசனம். 12ஆம் ஜுசு நிறைவு பெற்று 13ஆம் ஜுசு தொடங்குகிறது. ஒமா உபர்ரியூ நஃப்சி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு இல்லாம ரஹிம ரப்பி. என் ரப்பு அருள் பாலித்தாலே தவிர நான் என்னுடைய நஃப்ஸுக்கு நான் கட்டுப்பட்டு போயிருப்பேன். என் ரப்பு அருள் பாலித்ததின் பேரில் தான் நான் ஒரு பரிசுத்தமானவனாக இருக்கிறேன் என்கின்ற வசனம் வீட்டிற்கு சென்றால் புரட்டி பாருங்கள் அன்பு சகோதரர்களே. அடுத்துதான் அவர்கள் விடுதலை ஆகிறார்கள், மன்னனிடத்தில் வருகிறார்கள். மன்னனுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில நடைபெறுகிற ஒரு அருமையான ஒரு உரையாடல். அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னதன் பேரில் அற்புதமான பல நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனங்கள் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறான். எல்லாவற்றையும் நாம் உள்ளத்திலே உள்வாங்கி வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.